வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணி சுக்குநூறாய் உடைந்தது, கஷ்டப்படுத்தாதீங்க என்று கண் கலங்கிய முதல்வர். உண்மைதானா என்று கேட்பீங்க. நேற்று நடந்த அத்தனை விஷயத்தையும் தொகுத்து நான் இங்க சொல்ல போறேன். அதை முழுசா கேளுங்க. கேட்டுட்டு திமுக கூட்டணி இணக்கமா இருக்குதா இல்ல சுக்குநூறாதான் உடைந்து கிடக்குதா அப்படின்ற விஷயத்த நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய நண்பர்களும் கமெண்ட்ஸில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திருமாவளவன் அவர்கள் சொன்னதிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் நீதி மையத்துக்காக நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா கிட்ட நீதி கேட்டார் திருமாவளவன் அவர்கள். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தை அவங்களுடைய டார்ச் சின்னத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்க கூடாது, அது ஜனநாயகம் அல்ல. அவங்க ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்னம் வாங்கிட்டாங்க, அவங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை தொகுதி கேட்குறாங்களோ அத்தனை தொகுதி கொடுக்க முடியாவிட்டாலும் நீங்கள் கொடுக்குற தொகுதியில் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டோமே, அதுதானே ஜனநாயக பண்பு. அதனால் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தேர்தலில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி டார்ச் சின்னத்தில் அவர் போட்டியிட வேண்டும், திமுக அதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்தாரு. இது நம்ம கமலஹாசன் சொல்லி திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் வச்சாரா என்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசுறது எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆழ சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஏயா கமலஹாசன் வந்துட்டான், தேமுதிக வந்துடுச்சு, தொகுதியை குறைச்சிக்குங்க, நீங்கள் கேட்ட மாதிரி 12 சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ கமலஹாசன் போட்டி போடல, அப்போ அவருடைய தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல. அப்போ கமலஹாசனுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 6 தொகுதி, அந்த தொகுதி இப்போ கொடுங்க, அவங்க சின்னத்திலே போட்டிட்டோம். எங்ககிட்ட அவருக்கு சீட்டு கொடுக்க போறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு கடைசியில் அவரு தேர்தலையே புறக்கணிச்சிட்டாரு, எங்க சின்னத்தில் போட்டி போட முடியல, நாங்கள் என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்போ அவருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டில் யார் நிற்க போறா? அதனால தயவு செய்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுங்க, அவங்க சின்னத்தில் நிற்கட்டும், இல்லைனா அந்த சீட்டை பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறார். ரெண்டாவது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர்கள் நேரடியாகவே பேட்டி அளித்திருக்கின்றார். என்ன பேட்டி அளித்திருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் பாருங்க, தேமுதிகவுக்கு 6 தொகுதி நாங்கள் ஒதுக்குறதா உத்தரவாதம் அளித்திருக்கின்றோம், அதனால தேமுதிகவுக்கு நாங்கள் தொகுதி கொடுக்கணும், ஆகையினால் எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியை குறைச்சிக்கங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்டாரு. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதியை குறைச்சிக்கிட்டோம். அதனால இப்போ நாங்கள் தேமுதிக வைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் முதலமைச்சரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். திடீர்னு நாங்கள் கொடுத்த தொகுதியும் தேமுதிக கொடுத்துட்டாங்க, திமுகவும் ஒரு 4 தொகுதியை விட்டு கொடுத்துருக்குது. தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தா குறைந்தபட்சம் எங்களுக்கு 3 தொகுதி கொடுக்க கூடாதா? ஏற்கனவே கொடுத்த மாதிரியேதா? இல்ல ஏற்கனவே 2 தொகுதி இருந்தல, அந்த தொகுதியாவது எங்களுக்கு கொடுத்துருக்காம இல்ல? நீங்க என்ன சொன்னீங்க? தேமுதிகவுக்கு 6 தொகுதி தான் சொன்னீங்க, ஆனா எல்லாரையும் குறைக்க சொல்லிட்டு தேமுதிகவுக்கு 10 தொகுதி வாரி கொடுத்தா என்ன? இது யாரை ஏமாத்துற வேலை? முதலமைச்சரே எங்களை ஏமாத்திட்டாரு. அவரே எங்களுக்கு சொன்னாரு தேமுதிகவுக்கு 6 தொகுதி தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ 10 தொகுதி கொடுத்துருக்காங்க, எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார். அப்படின்னா திமுக எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்திருக்குது அப்படின்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே திமுக மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள், ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் திமுக மீது அதிருப்தியை வெளிப்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுகவும் இரட்டை கழகங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் வேற கட்சியுடன் கூட்டணி வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தில் திமுகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இரட்டை கழகங்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் தனி சின்னத்தில் நின்னாலும் கூட அது திமுக கட்சியினுடைய ஒரு அங்கம். அப்படி இரண்டரை பதிவு செய்யப்பட்ட இந்த 2 கட்சிகள்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்கேயுமே போகாது என்று தெரிந்த பிறகும் எவ்வளவு குறைவான தொகுதி கொடுத்தாலும் இல்லை தொகுதியே இல்லை என்றாலும் ஆதரவு தெரிவித்துவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்கேயுமே போக முடியாது, திமுகவுடன் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட கட்சிகளிடத்துல கூட நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லல, மொத்தமா மறைச்சிட்டாரு.
ஸோ இந்த நம்பிக்கை துரோகத்தை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கால தாங்கிக் கொள்ளவே முடியலையா. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இணக்கமா இருப்பாங்களா, மனதளவில் அவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க. இப்போ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் திமுக பற்றியான என்ன நினைவு இருக்கும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்ட காலங்களில் பின்னாடி இருந்து அதை தூக்கி பிடிச்சிருக்கிறோம். பாஜக நம்மளை விட உறுதியா யார் எதிர்க்க போறாங்க, ஆனா நம்ம கிட்ட கூட உண்மையை மறைச்சிட்டாங்களே அப்படின்றது தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கருத்தாக இருக்குது. இதை பேட்டியாகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி திமுக துரோக வேலை பார்த்துருக்குது, அதுவும் நம்ப வைத்து கழுத்தறுத்து இருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு பெரிய அதிருப்தி. அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க 2 பேருமே வந்து தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் குறைந்தபட்சம் 8 தொகுதி கொடுங்கனாவது கேட்டிருப்போம்ல. 6 கேட்டோம், அது கூட ஒத்துக்கல. ஏன்னா தேமுதிகவுக்கு 6 தொகுதி தான் தரப்போறோம், நீங்க 6 கேட்டா எப்படிங்க. புதுசா வந்த கட்சிக்கு ஒன்று கூடுதலாக கொடுத்தாதான் அவங்க நம்ம கூட்டணியில் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க விட்டு கொடுங்க ஒன்று அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் ஒவ்வொன்றும் குறைச்சிக்கிட்டு நம்ம தேமுதிகவுக்கு 10 தூக்கி கொடுத்துருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நின்னா தோத்துருவோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நின்னா தோத்துருவோம் தமிழக அரசு காலத்தில். ஆனா தேமுதிக நின்னா மட்டும் மொத்தமா ஜெயிக்குமா? இது நானா பேசல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் எல்லா கூட்டணி கட்சிகளும் அறிவாலயத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? யாராருக்கு எவ்வளவு தொகுதி என்று உறுதிப்படுத்துவதற்கு. ஏன்னா நீங்க கமலஹாசன் நிற்காத தொகுதியை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. 2வது எந்தெந்த தொகுதி என்று உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் அறிவாலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும். தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தத முதலமைச்சர் கிட்ட இப்ப நேரடியாகவே கேட்டு விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குவாதமாக மாறி இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம நேத்தே வீடியோ தந்திருந்தோம். என்ன, அதாவது மதிமுக பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்ததுனாலையும் ஒரு அதிருப்தி. 2வது மதிமுகவுடைய வலிமையை புரிந்து கொள்ளாம குறைத்து கொடுத்துட்டாங்களே தொகுதி அப்படின்றதும் வருத்தம். 3வது அடசாமிகளா எங்க சின்னத்துல நிக்கணும்னு சொன்னேன், ஆனா நிக்க உடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வருத்தம். நாங்க சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ வெளியும் போக முடியாது, உள்ளவை இருந்தாலும் மனசு உறுத்துது, என்ன பண்றது. தொகுதி அதிகமா கொடுக்கலனா கூட சொந்த சின்னத்திலேயாவது நாங்க நிக்கலாம் இல்லையா அப்படின்றதான் மதிமுகவுடைய எண்ணமா இருக்கு. சொந்த சின்னம் என்கின்ற பொழுது மனுதாக்கல் பண்ணுகின்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால திமுக கிட்ட சொந்த சின்னத்துல 4 தொகுதியில நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுங்க அப்படின்னு மதிமுக நம்ம திமுக கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, சுமூகமாக நாம கூட்டணிய பேசி முடிச்சிட்டோம், கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உடைந்து வெளியேறி விடாதா அப்படின்னு எதிரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவங்களுடைய நினைப்புல மண்ணை வாரி போட்டோம், நம்முடைய ஒற்றுமையானது தேர்தலிலும் எதிரொலிக்கும் வெற்றியிலும் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையை விட்டுட்டார். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்குது. இதுல செல்வ பெருந்தகையே வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். செல்வ பெருந்தகையே அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரா? அப்படின்னா திமுக கூட்டணி சுக்குநூறா தான் உடைஞ்சிருக்கிறது. சரி, என்ன அதிருப்தி தெரியுமா? காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுத்துட்டாங்க. ஆனா திமுக இப்ப என்ன வேலை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கொடுக்குற தொகுதியை நீ எடுத்துக்கோ, அவ்வளவுதான், நீயா தொகுதியை செலக்ட் பண்ணாத அப்படின்னு வந்து காங்கிரஸுக்கு டிமாண்ட் வைக்குது திமுக. திமுகவுக்கு என்ன ஒரு எண்ணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையும் இன்னும் வெளிவிடவே இல்லை, அமைதியாவே இருக்கின்றார். இந்த மௌனம் நம்ம முதலமைச்சருக்கு ஒண்ணுமே புரியாததா இருக்கிறது. இந்த மௌனம் என்ன சொல்ல வருது? கூட்டணியில நாம இணக்கமா இருக்கோம் அப்படின்னு சொல்ல வருதா, இல்ல நாம பேசினா கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அமைதியா இருக்கின்றாரா? முதலமைச்சருக்கு புரியாத ஒரு புதிரா இருக்குது. அது மட்டும் இல்ல, செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் கேட்ட தொகுதி கிடைக்கல, விருப்ப பட்டியலை கொடுத்துட்டு வெளியே வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கேட்ட தொகுதிகளில் 70% எங்களுக்கு தரேன் அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 30% தொகுதிகள் இருக்கிறது, அவற்றை நாங்கள் 2 நாள்ல பேசி தீர்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க திமுக கிட்ட இருந்து. அதனால நம்ம செல்வ பெருந்தகை அதையே வந்து வெளியே பத்திரிகையாளர் முன்பாகவும் சொன்னார். அதனால இந்த தொகுதி எந்தெந்தது என்று இனம் காண்பதில்
காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய லடாய். இந்த வீடியோ பார்க்கின்ற தருணத்தில் நிச்சயமா திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடன் வந்து எந்தெந்த தொகுதி என்று உடன்பாடு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த உடன்பாடை பொறுத்த வரைக்கும் முழு திருப்தி ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து நாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கல, நாங்கள் கூட்டணி கட்சி, நாங்கள் அதிமுகவுடன் நேரடியாக போட்டிடுறோமா, ஏன் திமுக வந்து அதிமுக கிட்ட நேரடியாக போட்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வெளியில் வந்து பேட்டியளித்ததை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ மொத்தத்தில் அதிக தொகுதி கொடுக்கல, கேட்ட தொகுதி கொடுக்கல, அதிமுகவுடன் மோத வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் தொகுதி கொடுத்தா விட்டமனையும் சேர்த்தே கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை எந்த ஒரு விட்டமனும் கூட்டணி கட்சிகளுக்கு தரல. ஏன்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. தொகுதி உடன்பாடில் திமுகவை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தையை இழுத்துட்டாங்க. நம்ம ஸ்டாலின் தான் ஆளுமை மிக்க தலைவர். தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு இணையானவர்கள் யாருமே கிடையாது. ஸ்டாலின் ஒரு பக்கம், மற்ற எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம், அப்படிதான் நம்ம தேர்தல் காலத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் டெல்லியில் போனால் தான் முடியும். அவரால் கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுப்பாங்க. ஏன்னா அதிமுகவுடன் இணக்கமாக இல்லாத கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்காது, தொகுதி பிரிப்பும் சுமூகமாக நடக்காது. ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலம் பாடம் படித்தவர். அவர் எப்படி தொகுதி உடன்பாடை இறுதி செய்வாரோ அதை கூடவே இருந்து பார்த்தவர். அந்த சாணக்கிய தனத்தின் அடிப்படையில் அரசியலில் கற்று தேர்ந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கிட்ட ஒரே ஒரு நாள் உட்காந்து எல்லா தொகுதியும் ஃபைனலைஸ் பண்ணி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியை டக்கு டக்குன்னு பிரித்து கொடுப்பாரு. அவரை மாதிரியான அரசியல் ஆளுமை தமிழகத்தில் இப்போ இல்லை அப்படின்னு என்னென்னவோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி எல்லா விதத்திலும் சுமூகமாக பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகளை கூட்டணி விட்டு வெளியேற்றி விட்டாரு. அந்த கூட்டணி கட்சிகளை அரவணைக்கவும் முடியல. அது 1-2 இருந்தால் பரவாயில்லையே, ஏகப்பட்ட கட்சிகள் வெளியேறிச்சு. எல்லாரும் தொகுதி எதிர்பார்த்து வந்தாங்க, தொகுதி கிடைக்கல. அதனால திமுக கூட்டணி விட்டு நிறைய கட்சிகள் வெளியேறி விட்டு கேட்டா திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அவையெல்லாம் லெட்டர் பேட் கட்சிங்க, அவங்களுக்குலாம் என்னங்க செல்வாக்கு இருக்குது அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. ஏப்பா, அவங்க ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுது எங்களுக்கு 24 கட்சி ஆதரவு இருக்கிறது பாத்தியா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவங்க வெளியேறுகின்ற போது அவங்களாம் என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளோ இரட்டை நிலைப்பாடு. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறது. அதை விட கூட்டணி பற்றியும் தொகுதி உடன்பாடு பற்றியும் கூட்டணி தலைமை கிட்ட மூடிய அறையில பேச வேண்டிய கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அதிருப்தி இருந்தா பொதுவெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க. தன்னுடைய வேதனையை பொதுவெளியில் வந்து வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த வேதனையும் இந்த எதிர்பார்ப்பும் ஸ்டாலின் கிட்ட தானே வந்து வெளிப்படுத்தியிருக்கணும். ஏன் இப்போ எல்லாரும் பத்திரிகையாளர் முன்பாக இல்ல பொது ஊடகத்தில் வந்து திமுக எங்களுக்கு தொகுதி பிரிப்பதில் அநியாயத்தை இழைத்து விட்டது, மனம் வெந்து போய் நொந்து போய் நாங்க சிரிக்கவும் முடியல அழுவும் முடியல அப்படின்னு ஏன் வெளியே வந்து சொல்றாங்க? ஏன் தெரியுமா? நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட இத்தனை கஷ்டத்தையும் சொல்லி இருப்பாங்க. ஆனா அவரு காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டார். நீ ஒன்று கூட்டணியில் இருக்க தந்தா இரு, இல்லையா வெளியே போ. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எங்க சின்னத்தில் நின்னா நெல்லு, இல்லைன்னா வெளியே போ என்று பெரிய தனத்துடன் வந்து திமுக நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் 4 சுவருக்குள்ள பேச வேண்டிய இந்த விஷயமானது இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்திருக்கு. பொதுவெளிக்கு வந்தா என்ன நடக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சிகள் அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பும் மனதளவில் சுக்குநூறா உடைந்து போயிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் விஷயத்தையும் இன்னைக்கு விவாதம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா வாடகை வாய்கள் எப்போதும் ரெடியா தான் இருக்கும் திமுகவுக்கு ஊடகத்தில் பேசி உடைந்து போனதை ஒட்ட வைப்பதற்கு. அவையெல்லாம் வந்து அதிமுக பற்றியும் அவங்களுடைய கூட்டணி பற்றியும் உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள உடைந்து போயிருக்கக்கூடிய மன வேற்றுமையை வெளியே கொண்டாந்துடக்கூடாதான், அதெல்லாம் ரகசியமா பொத்தி பாதுகாக்க வேண்டுமா. இப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்கன்னு வச்சுங்களேன், களத்தில் போகின்ற போது வெடித்து கிளம்பும். கீழ்மட்டத்தில் இணக்கம் இல்லை என்றால் எவன் ஓட்டு போடுவான், எவன் ஓட்டு கேட்பான். ஆனால் நான் சொன்ன அத்தனை கட்சிகளையும் பாருங்க, ஒத்த ஆள் மீது தான் குறி வச்சிருக்காங்க.
தேமுதிக 10 தொகுதி வாங்கியிருக்குது. 10 தொகுதி வெற்றி பெற்று விட்டால் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகளையோ திமுக விரட்டி அடிக்கும். தொகுதி கொடுப்பதற்கு இப்படி 10 ஆண்டு காலம் கூட இருந்த கட்சிகளை ஏமாற்றி தேமுதிக அள்ளி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வெற்றி பெற்று விட்டால் திமுக தேமுதிகவை எப்படி அரவணைக்கும்? அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வெற்றி பெறலாம்டா, ஆனா தேமுதிக மட்டும் வெற்றி பெறக்கூடாதா, சோழி முடிச்சிடும்டா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள சபதம் ஏற்றிருப்பார்கள். அதனால்தான் தேமுதிக உள்ள வந்தது. அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அவங்களுக்கு 10 தொகுதி கொடுத்து தப்பு இல்லை அப்படின்னு என்னைக்கும் திருமாவளவன் பேசல. ஆனால் தேமுதிகவுக்கு கொஞ்சம் அதிகமான தொகுதி கொடுத்தது தவறில்லை என்று தான் நினைக்கின்றேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மன வேதனை வெளிப்படுத்துறதுனால தேமுதிக மீது காண்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ மொத்தத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் கொளுத்தி போட்டார். அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு 8, அங்கீகாரம் பெறாத கட்சிக்கு 10 அப்படின்னு கேள்வி கேட்டார். 3 அமைச்சர்கள் அதுக்கு முட்டு கொடுத்தாங்க. தேமுதிக அங்கீகாரம் பெறாத முன்னாடி தான் அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க, அவங்களுக்கு 41 கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அன்றைக்கு தேமுதிகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் யோசிக்க வேணாம். இவங்கெல்லாம் அமைச்சர். எடப்பாடி ஒரு அடி அடிச்சாரு, 3 அமைச்சர்கள் வரிசையில் கதறாங்க. இன்னும் நிறைய அமைச்சர்கள் கதற வேண்டி இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு போனார், அதற்குள்ள இவ்வளோ கதறல்கள். சரி நண்பர்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பொறுத்து பார்க்கலாம். அதிமுக கூட்டணி சுமூகமாக முடிந்ததுனால அவங்களுக்குள்ள இணக்கத்தை எல்லாம் பார்த்த பிறகு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்ட இருந்தால் எப்போதுமே சரி அவங்க நட்பாக தான் எல்லாரையும் அணுகிறாங்க. அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ நம்ம கூட்டணியில் சேர்ந்தா நம்ம வெற்றிக்காக தான் அவங்க பாடுபடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிக்கின்றார். இப்போ அதிமுகவில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து திருமாவளவன் அன்னைக்கு சொன்னது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கின்ற அளவுக்கு திமுகவில் சலசலப்புகள் அதிகரித்து போச்சு. ஸோ இந்த அளவுக்கு மன வேற்றுமை இருக்கிறவங்க தேர்தலில் எப்படி ஜெயிப்பாங்க? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.